ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஞானம், இரண்டாவதாக புத்தி. இந்த 2 காரியங்களிலும் நாம் தேர்ச்சி அடைய வேண்டும். இதைதான் இங்கு யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமும் புத்தியும் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வது மிக கடினமான ஒன்று. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சிகள் எடுக்க வேண்டும். எப்படி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது மிக அவசியம். ஏனென்றால் ஞானம் இல்லாமல் அநேக குடும்பங்கள், அநேக வாலிபர்கள், சிறுவர்கள், முதியவர்கள் அநேகர் ஞானம் இழந்து போய் அநேக காரியங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இழந்து விடுகிறார்கள். ஆனால் ஞானம் இருக்கும்போது தான் நாம் எல்லாவற்றையும் அடைய முடியும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கும்போது மெய்யாகவே நீங்களும் ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் என்றால் மெய்யாகவே நமக்கும் ஞானத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேறு விதத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கலாம், ஆனால் அது ஞானமாகாது. ஆனால் ஒரு மனிதன் தேவனுக்கு, ஆண்டவருக்கு பயப்படும் போது தான் அவனுக்கு ஞானம் கிடைக்கிறது. இந்த காரியங்களை, இந்த அறிவை அநேகர் இல்லாமல், தேவனை தேடுவதில்லாமல் ஞானம் அடைந்திருக்கிறேன் என்று இந்த பூமியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயப்படுவான் என்றால் அதுவே ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக புத்தியை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், புத்தி நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாங்கான உலகத்தில் பொல்லாப்புகளை செய்ய மனிதர்கள் மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் புத்தியுள்ளவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த மனிதன் பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். பொல்லாப்பான காரியங்களை நாம் விட்டு விலகுவது தான் நமக்கு புத்தி என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட புத்தியை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்புகளை நாம் விட்டு விலகுவது மிக அவசியமான ஒன்று. இந்த 2 காரியங்களையும் நாம் நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஞானத்தையும் புத்தியும் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிந்து அதன் பிரகாரம் நடந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு பயப்படுவதே ஞானம். இரண்டாவதாக பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். தேவனுக்கு பயப்படுவோம், பொல்லாப்பை விட்டு விலகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லாமல் அநேக காரியங்களை நாம் இழந்து விடுகிறோம். ஆனாலும் உமக்கு பயப்படுவதே ஞானம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பயப்படும் பயத்தை நீர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஞானத்தில் நாங்கள் தேர்ச்சி அடைய, முதிர்ச்சி அடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொல்லாப்பை விட்டு விலகி புத்தி அடைந்து ஞானத்தோடும் புத்தியோடும் நாங்கள் இந்த பூமியில் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.